எட்டுப்பட்டு சீமையெல்லாம் அம்மா கட்டி காக்குற மகன் எட்டுப்பட்டு சீமையெல்லாம் அம்மா கட்டி காக்குற மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் காடுகார காவ செஞ்சு சோறு தண்ணி தான் கொடுப்பேன் ஊருக்கல்லாங்காவ காத்து உசுர போலதான் நிரப்பேன் ஊருக்கல்லாங்காவ காத்து உசுர போலதான் நடப்பேன் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் பூலி தான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் பூலி தான் உறங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கு மூத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்கு அண்ணன் தம்பி எட்டுப்பட்டி சீமையெல்லாம் இவன் கூத்தாட செல்ல மகன் சுத்து புள்ள தங்கத்தை போல இந்த மகன் ஊருக்கெல்லாம் செல்ல மகன் கூத்தாடி தொழில் செஞ்சு அன்பாலயம் தான் கட்டுவேன் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் பூலிதான் ஒதுங்கும் சிங்கராசா கம்பெடுத்தா சிங்கம் பூலிதான் உறங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயடங்கும் ஆளுப்பட்ட பூமி எல்லாம் களவாணி பயனடுக்கும் ஏர்முடிக்கு சம்சாரிக்கு தோல் கொடுக்கு மூத்த மகன் ஊருக்குள்ள பொண்ணுக்கெல்லாம் சீர் கொடுக்க அண்ணன் தம்பி இந்த மகன் ஓடுறானே அட நாடகத்து ஓடுறானே அந்த மகன் நோகுறாளே அவ அங்கதான தூங்குறாளே நாடகம் ஒண்ணு ஊரூரா இந்த மகன் ஓடுறானே கனவே கனவே என்று அட அந்த மகன் நோகுறாளே மகனே வீரத்தேவா அப்பா ஆட அந்த விலங்காப்பையில போய் அப்பான்ட்டேனே விளங்க மாட்டா மகனே நான் கட்டி காத்த என் உளுந்தம்பருப்பு கம்பெனி இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா செக்கானத்தில் நடந்த மாநாடு மாதிரி இருந்துச்சு கூட்டம். இப்போ பாரு மாவளக்கு வாங்க உட்காந்த ஆளுங்க இவங்க நாளைக்கு பரீட்சைக்கு லீவு ஓட பிளான் பண்ணிட்டாங்க. விடிய விடிய முடிச்சா நாளைக்கு பரீட்சைக்கு ஓபி அடிக்கலாம் பார்க்க. பொம்பளை ஆளு பாதி பேத்த காண ஜானியோட போயிருச்சு. அண்ணே சாணி தொலைக்க போயிருச்சால முண்டப்பல. எனக்கு பதினடா பேப்பையில நாட்டினுடைய தலைவர் இந்த இடியை வெளுத்தாடிட்டானே. அடிச்சு பெரிய 2020 ட்ரம்ஸ் சிவமணி அடிச்ச மாதிரி அடிச்சான் தான். அங்கிட்டு பாரு கல்லை வச்சுட்டு உட்குறேன். அவன் எங்க அப்பா தலைவராக இருந்து நாட்டை கட்டி காத்தா என்ன போ நாடை வேணாம்ட்டாளா எறும்பு கடிச்சு குடிச்சா. வந்ததுல இருந்தே ஒரே இம்சனே. அண்ணே போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்களா அண்ணே? வந்ததுல இருந்தே நீ போன் அடிச்சா நான் எதுக்கு எடுக்கணும்? ஆமா பெரிய தாலி அயல் நாட்டு அதிபர் ட்ரம்மு எனக்கு போன் அடிச்சு தகத்து முடிங்கிட்டேன். நான் தன்னால கிடக்கிற இடையில உனக்கு பகுமானம் ஆயிடுவேன். ஏய் மிஸ்டர் மிஸ்டர் லூப்பு சித்தப்பூண்டு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னே லூப்பு கிடைக்கலையா? தம்பி தம்பி ஆமாமண்ட வணக்கம்டா. உங்கள் ஊரில் எதுவும் செகனட்டில் ஓடாத காத்தாடி பழைய கிரைண்டர்கள் பழைய பெல்ட்டுகள் பழைய கப்ளிங்குகள் இருக்கா? சொல்ல சங்கட்டமாக தான் இருக்கு. நீ அங்கே உட்காந்து சொன்னா எனக்கு இன்னும் சங்கட்டமாக தான் இருக்கு. இங்கே வா. இதில் காண முடியாதா? நீ மைக்கு எங்கே விட்டு வயல் எடுக்கிற? இப்படி ஒரு தொப்பிக்கு வச்ச ஆள் நான் பார்க்கல. ஏன் ஆமாடா பிரிப்படி விளையாடுறாங்கடா. டிசு டிசுன்னு கேட்குதாடா. அண்ணே சொல்லுங்க மிதப்பு கட்டை. உங்களை நான் சின்ன பிள்ளையிலேருந்து அண்ணன்னு கூப்பிட்டு பழகிட்டேன். இப்போ வேணா எச்சி தொட்டு வச்சுட்டு மச்சான்னு கூப்பிடுங்க. மச்சா மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. என்கிட்ட ஒரு தங்கச்சி இருக்குங்க. அது நீங்களே லைன் பண்ண வேண்டியதானே? அது என் தங்கச்சிரா.
ஆள் எப்படி இருக்கு மச்சான்? அழகா இருக்கு மச்சான். அழகா இருக்குன்னா ஒரு நாள் செக்கானத்தில் ரிக்கா டான்ஸ் வைப்போமா? அது உங்களுடைய விருப்பம். ஆள் நல்லா இருக்குமா? ஐயா எனக்கு ரூம் போட்டு தரணும்னு நினச்சிலே தம்பி, கட்டலா மண்டை, போய் உங்கள் தங்கச்சியை கூட்டு வாங்க. என் தங்கச்சி ஆளு திரிசா மாதிரியே இருக்குங்க. திரிசாவோ செவனப்போ ஓ கூட்டு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் அப்படித்தான் லேய வைக்கிறவன் பாம்பு காட்ட போறேன்ட்டுவேன். கடைசியில் சாயந்தரம் அவன் பாம்பா காட்டி விட்டு பஸ்ஸில் ஏறிடுவேன். ஏய் பொண்ணு வாக்க கூட்டு வரையா இல்லை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கா? இல்லை மச்சான், உங்களை பார்க்க வெக்கப்படுதுங்க. ஏய் இந்த முன்னாடி இருக்க பையில பேசாம இருங்கடா. ஏய் ஊர் பெரிய சொல்லுங்கய்யா. மச்சான் என் தங்கச்சி வந்திருக்குங்க. மச்சான் இந்த பித்த வெடிப்பு காலையே பார்த்துருக்கேனே. ஏன் மச்சான்? மச்சான் காரில் என் சீட்டுக்கு பின்னாடி இந்த காலை அடிக்கடி பார்த்துருக்கேன். தூங்கும் போது சொப்பானம் கண்டிருப்பிய மச்சான். ஏய் சொப்பனம் கண்டேன், தலானி கண்டேன், உன்னைய இப்போ அறைய போறேன் பாரு மச்சான். மச்சான் அந்த கை டெய்லி உளுந்த விட லப்பு லப்புன்னு பிச்சு திங்கிற கை மாதிரியே இருக்கு மச்சான். இருந்தாலும் கருப்பை பார்த்து நம்ம பருப்பை அவங்களே புலங்கிக்கிறாங்க. நீங்க புலங்குங்க, பிள்ளை வத்தவனே நான் நீர்மாலைக்கு வரேன். இல்லை மச்சான், சீனி தண்ணி வைக்கிறாங்க. இல்லை மச்சான், நீங்க நினைச்சு ஏன் மடுவுல கை வைக்குது. நீர்மாலை அத கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ப்ரோ. மச்சான் அவங்க வாயால ஆனா அவனை சொல்லுங்க மச்சான். தங்கச்சி புஷ்பம் ஆனா சொல்லுமா? அடம்மா என்னடா அது? காட்டுல பிஞ்ச காட்டுல செம்பரியாட்டை பிடிச்சி அவனா வெதரை கடிச்சது மாதிரி சத்தம் வருது. அப்ப ஜங்கு ஊதிட்டாங்களா? தென்றல் வந்து என்னை தொடும்போது என்ன வண்ணமோ பாட்டு பாடுங்க, எதிர்த்து பாடுங்க. உன்னை தொட்டா நெஞ்சு புண்ணாகுதே, பொன்மேனி என்னாகுமோ? உன்னை தொட்டா கொஞ்சம் புண்ணாகுமே. ஓ பிதுக்கு மருந்து போட்டா சரியாயிடும். ஐயோ மச்சான் குறும்பு. கருத்த மச்சான் கையை விட்டு பருப்படுத்தா. அவன் ரேஷன் கடையில் வேலை பார்த்துருப்பான். பருப்பு எடுத்தேன், மண்ணெண்ணெய் ஊற்றுனேன். உன்னை விதி அவ்வளோதே, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதே. வாழ்க்கையில் உலக்க உலகம் நினச்சேன், கிணறே சாஞ்சிருச்சு. தங்கச்சி புஷ்பம் ஏப்பா ஓடு குசு தள்ளி போக புஷ்பம் சொல்லாதே, கொண்டே வருவேன். உன் தங்கச்சியை கட்டிக்கிறேன், அது ஏன் விருப்பம். உன் தங்கச்சிக்கு அந்த மாட்டு தடத்தை மூடுங்க மச்சான். செகதி பிதுக்கிட்டு வந்து மாட்டு குழம்புக்குள்ளே வந்தது மாதிரி நிற்கிது. டேய் அது முகரைக்கு தங்கத்தில் ஜாக்கெட் எடுத்த வர்றா, உன்னே மாதிரி தர்மாசிபத்திரி பைய வேணும் இல்லைடா. தங்கச்சி புஷ்பம் மச்சானுக்கு மாலை போடுமா? ஏத்தா அது கடைசி மாலையாக போயிடும், எனக்கு போடாது. ஐயோ மச்சான் காலில் விழுந்தாதான் என் தங்கச்சி உங்களுக்கு தான். காலில் விழுந்தா தான் தெரியுது, மூத்தரா கவச்சி மயிர் மயங்கம். இது சேலை எங்கடா இருக்கு? என்னைய கட்டிக்கிட்டு தங்கச்சி என்னடா புஷ்பம்? எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம். ஏன்டா இந்த மாப்பிள்ளைக்கு என்னடா குறைச்ச? மாப்பிள்ளை வேணாம்னா கிடமாட்டில் தவறியா மாடு செத்து போகும். ஏன்னா உனக்கு கொஞ்சம் கூட மனசு இல்லையானே? இங்க கை வைக்காத மூடு வருது. இவன் என்னடா இளநி வைக்கிறது மாதிரி நிற்கிறேன். மடுவும் கிடுவுமா எச்சப்புமாடா? இல்லை நீங்களே இப்படி பண்ணுனா அண்ணன் தங்கச்சி நாட்டில் கேவலம் இல்லையாடா? அவ்வளோ பாசங்க. வேணும்னா அவன் ஜே பிரதர்ஸை கூட்டு வந்து பண்ண விடு. அண்ணே தங்கச்சி இப்படி ஒரு அழகான கிளியை வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பயலுக்கு போய் கட்டி வைக்க நினைக்கிறேன். இங்கே வாங்குறேன் கமிக்கியார். உன் பேர் என்ன? புஷா? புஷ்பம். கையை எடுங்க.
கையை எடுத்துட்டோம்னா கம்பு கூட்டு மசாலா எடுக்கிற மாதிரி இருக்கு. இருங்க. ஐயோ கையை. ஏய் சடக்குன்னு ஒடிச்சு 2 நாளில் கொண்டே வருவேன். வா இரு. இப்போ கிளியை வளர்த்து குரங்கு 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 கையில் கொடுத்தோம்னு சொன்னீங்களே மிஸ்டர் என் டாலின், இதில் யாரு குரங்கு யாரு கிளி? தாக்கிட்டு விடுங்க, தொடாதீங்க, என்ன தொடாதீங்க. நீங்க சொல்லிட்டு போக்க. யாரு குரங்கு யாரு கிளி? ஐயோ தொடாதீங்களே தொடாதீங்களே. சொல்லு, யாரு குரங்கு யாரு கிளி? இது கூட தெரியலையா? தெரியாம தானே உங்க கூட வந்திருக்கேன். பச்சையா இருந்திருந்தா நான் தான் பச்சை கிளின்னு சொல்லியிருப்பாங்க. நான் தான் கிளி, நீ தான் குரங்கு. போய் அவங்க தாய் மாமா வந்திருக்காரு பாருங்க, மூத்தவர் மச்சான் மிலிட்டரியில இருந்து வந்திருக்காரு. என் தாய் மாமனால் நீ குறக்காரனால ஓடா. தாய் மாமே காலை பாரு வலச. மச்சான் நீங்க 2 பேரும் மாலையை மாத்துங்க மச்சான். ஆனா உங்க 2 பேத்துக்கு சோடி பொறுத்த நிறைய நல்லா இருக்கும்டா. பிள்ளை வரந்தா உசிலம்பட்டியில கிளுகிழப்பு வாங்கி தரேன். அதுக்கு எல்லாமே பெருசு பெருசா இருக்கும். அவன் ஸ்டாண்ட போட்டே நிப்பேன். தங்கச்சி மாலையை மாட்டுமா மச்சானுக்கு? ஏய் செகுல கட்டி 8 அரைஞ்சுருவேன். அண்ணே அண்ணே அப்படி மட்டும் நீ சொல்லாத. ஏலே ரொம்ப நடிக்காதியடா. இங்க நீ புதைச்சிட்டு போயிருவேன் 2 பேத்தையும். அப்படி வேணாம்ண்ணே. நான் செத்துருவேன்டா, நான் செத்துருவேன்டா. ஏய் நீ எனக்காக நீ யார் காலையும் விழுக வேணாம்ண்ணே. அஞ்ச மட்டும் பிடிக்காத. என்ன கொல கொலன்னு ஐஸ்கிரீம் மாதிரி பிதுக்கிறியதாயி உங்க அண்ணே. மாலை போடுமா? ஐயோ அண்ணே மாலை போடுமா? மாலை கட்ட மாலை போடு. ஐயோ எனக்கு முடி. ஏன்னா இதை விட்டா எனக்கு பொண்டாடி கிடைக்காது. மாலை போடுமா? போடுமா தங்க. மச்சான் மாலை போட்டுட்டீங்க. எங்க குல வளப்படி, எங்க குல வழக்கப்படி என் தங்கச்சி உங்க உதட்டோட உதட முத்தம் கொடுக்கணுங்க. அதுக்கு வேணாம் மச்சான். என்ன அதுதான் எங்க கழுத்தை சம்பளம். அதுக்கு நீங்க பிளேட வச்சு என் கழுத்தை அறுத்துருங்க. அந்த இது செய்ய மாட்டேன் மச்சான். அது பல்லு வேற எத்து பல்லு. ஓட்டக்கட்ட விழுந்துச்சுன்னா என்னால் இந்நேரத்தில் பெரியாச்சு பதில் போய் தையல் போட முடியாது மச்சான். அப்புறம் எப்படிங்க குடும்பம் நடத்துவீங்க? பொழைச்ச கடந்த நடத்திக்கிறேன். நீ போடா. தங்கச்சி பச்சனை பிடிச்சினா முத்தம் கொடுமா? ஏய் 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 எவனும் காலையில சம்பளம் வாங்கிக்கிற மாட்டியா? ஏண்டா இதுல அடுத்து என் பொண்டாட்டி உள்பாவடை உறிஞ்ச வேலை. புஷ்பம் கொஞ்ச நேரத்தில் அந்த பொலிகால உன் மேலே தவா தெரிஞ்சு. ஜெயா எனக்கு இன்னும் ஒரு பொண்டாட்டி இருக்கா, இளையதான். ஜெயா என்ன எல்லாம் மூச்சு வாங்க போய் எப்படி உட்கார சிவப்புக்கல்ல உட ஓட்டு உன் தங்க நகை மின்னும் போது எல்லாம் நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க. நான் வாங்கி கொடுத்து உன்னைய கட்டி ரோட்டில் போகும்போது ஊர் சனமே ஓடியாருவேன் உன்னைய பார்க்க. எதுக்கு காரி துப்புறதுக்கா? உன் அழகு அம்புட்டு அழகு. வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த பூதி உரத்தில் நீ முளைப்பாருதிக்கிட்டு போகும்போது பொம்பளை ஊரம் சொல்லுவாங்க என்னன்னு பப்புன்னு எம்கேஆரோடைய இளைய வடியா. இளைய தாரத்துக்கு நம்ம ஏரியாவில் என்ன தெரியுமா பேரு? என்ன பேர் மாமா? இளைய வடியா. இதுதான் உங்க அக்கா. என்னது கருமோ? வெயிலுக்கு வந்த வேணை கட்டி மாதிரி ஏதோ 2. அதே ஆரஞ்சு போலாம். யார் மாமா அந்த கெல்ட் முண்டை? உங்க அக்கா. நாக்கா நாக்கா அடக்கி வச்சு. ஏ ஆளுகளே மூஞ்சி முகர கட்டி வரது போடி ஓனா மாதிரி இருந்துக்கிட்டு நீ எல்லாம் பேச வந்துட்ட. பாலாமத ஆளுங்க மண்டையிலே பாரு. உனக்கு என் புருஷன் கேக்குதா? என் புருஷன் இருக்கிற அழகுக்கு உன் மூஞ்சி முத கண்ணாடியில பாத்திருக்கியா? குரங்குக்கு மூத்த புள்ள மாதிரியே இருக்க. யாருக்கு யாரு அழகு? அழக பத்தி நீ எல்லாம் பேசலாமாடி? ஏ அழக நான் பேசாம நீயா பேசுற? அடி அழக உனக்கு புருஷன் கிடைக்கல வேற எங்கயா போய் ஏற வேண்டியதாடி? நீ புரியுங்க போய் பணமரம் தென்னை மரத்துல ஏறு. எதுக்கு நான் ஏறறேன்? ஊர்ல இருக்க போஷ் மரத்துல ஏறு. எனக்கு அடுத்த புருஷன் தான் கேக்குதா? புஷ்பம் என் குடும்பமான மூத்தவடியா என் மூத்திரத்தை குடியா. மூத்த தேவடியா அந்த நீ நத்து 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 வாயில இடிச்சு போடுடி. இவனே அடிச்சு போடு. அதுல இடிச்சு போடுடி. எல்லாம் கால் அழகு போறியா? அழகா ஏல ஏன் கால அழகு?
தூக்கி வைக்கிறா பாருங்க கையை. நன்னாரியில வச்சுட்டாலே. அது நன்னாரியா கருமம் நாரி அறுத்து முறையா கோவம் வந்தா தூக்கி இதுல வைக்க வேண்டியதானே. ஏன்டி அதுல வச்ச? எதுல வைப்படி? உனக்கு அமிர்தா மரியாதை என் புருஷனை விட்டு கொடுத்தேன். கல்லா நாளும் கடுக்கு புள்ளா எப்படி இருந்த என் புருஷனை எப்படி ஆக்கி வச்சிருக்க சண்டாளி பாவன். எனக்கு முண்ட மாதிரி இருக்க இவனுக்கு புருஷன் கிடைக்காம மருந்த வச்சாலும் என்னை போட்டு அடியா. உன்னையெல்லாம் பார்த்தா ஐயோ புஷ்பம் கோவப்படாதடா. உன்னையெல்லாம் பார்த்தா எப்படி என் புருஷனுக்கு மூடு வருதுன்னே தெரியல கருமம். ஆமா மூடு வரலன்னா வெள்ளை போட்டு திரிச்சு விடுது. வெள்ளை போட்டு திரிச்சா மூடு வருமா? ஏயா இவளை போய் எப்படியா செஞ்ச? நான் தெரியாமல கேட்டேன். மூடு வர்றதுக்கு வெள்ளை பூண்டு திங்கணுமா? வெள்ளை பூண்டு தின்னா மூடு வராதுடி. தங்கச்சி புஷ்பம் பூண்டு தின்னா என்ன வரும்? வாயு தானே பிரியும். இவன் என்ன மாத்தி மாத்தி சொல்றான்? புஷ்பம் நீங்க சொல்லுங்களேன். ஐயோ ஏதாவது சொல்லி தொலைங்கடா. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. எதுல திணிக்க சொன்னாவே? பூண்டை எதுலடி வைக்க சொன்ன? அந்த ரேடியேட்டர் மூடுதா. எது ரேடியேட்டர் இதுவா? எந்த காட்டிருக்கீங்களா என்னை வந்து யார பார்த்து காட்டு சிரிக்கின்ற? ஏன் வாழ்க்கையில நீ கொண்டு வந்து விழுந்துட்டு? நான் பெத்த பிறந்த ஒப்பு வச்சது சரி. எந்த பொண்டாட்டி புருஷனை கட்டி பிடிக்கும் போது பெத்தையான் பிறந்தான். வாடி கிழட்டு முண்டை. ஏண்டி என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாடி சிப்பா சரியா? கிளி யாரு? நான் கிளி நீ குரங்கு. ஏன் நல்லா ஏன் புருஷனை நான் தான் வச்சுக்குவேன். யாரு ஓம் புருஷன் நீ வச்சுக்க. இந்த ஆளியே ஸ்கிப்பிங் விளையாண்டுட்டு இருக்காரு. நான் கோமா பேசுறேன். இந்த ஸ்கிப்பிங் விளையாண்டுட்டு இருக்காரு. மாமா இவன் நம்ம குடும்பத்துக்கு வேணாம் மாமா. அது காலும் அது மூஞ்சியும் அது முகரையும் பாருங்க. அப்பதான் வீட்டு நாடி எவனும் வந்து பத்திரிக்கை வைக்க விட மாட்டேன். உனக்கு என்னையா குறை வச்சே? நான் அழகா இல்லையா? ஐயோ தங்கச்சி புஷ்பம் கோவப்படாதம்மா. அப்படிலாம் சொல்லாத. நம்ம என்ன ஏய் பொம்பளை வேஷம் போட்டு எங்கே ஏறுற? இது ஏறிட்டாலும் அது என்ன மண்டல முடிய காண அந்த பிள்ளைக்கு? கரையா வெட்டிருச்சு இருத்தா. தங்கச்சி புஷ்பம் தங்கச்சி புஷ்பமா? தங்கச்சி பள்ளி அம்மா இங்க வாங்க. என் வாழ்க்கையே போச்சு. புஷ்பம் என்ன நீயே சொல்லிடா அதுவும் சரி. எறும்பு சாப்பிச்சு போட்டிருக்கேன். மச்சான் கவட்டைக்குள்ள யாரிக்குது? என்ன ரெண்டு பேரும் சரிஞ்சிட்டு இருக்கீங்க? புஷ்பம் புஷ்பம் பச்சரிசி பச்சது போல பல்வரிசை தொட்டுப்பட்டா பெண்ணரசி சுட்டது ஏண்டி மனசே தமங்க போட்டு படிச்சே என் ராசா கொண்டு பூத்து குழந்தை ரோசா தமங்க போட்டு படிச்சே என் ராசா கொண்டு பூத்து குழந்தை ரோசா பாடும் குயிலே விளையாடும் மயிலே எடை எடை பாட்டு பாடும் குயிலே விட்ட கொலை
புஷ்பம். மாமா ஆனந்தம் டேய் நல்லா இருமா அண்ணா வணக்கம்ண்ணா கர்ராம்புரண்ணா என்னன்னு இது என்ன ஆட்டம் அது இதே வண்டி செல்ஃப் எடுக்காத ஆட்டம் நல்லா இருந்துச்சுண்ணே அழகா ஆடுறீங்கண்ணே அதான் அண்ணா என்ன ஒரே அலப்பறையா இருக்கு என்ன சத்தங்க உனக்காக அண்ணன் கருந்தட்டை மஞ்ச தட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் கருந்தட்டா மெஞ்ச தட்டானா எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க எங்க இருக்கு ஐயோ அனாதே வண்டியை போட்டுருச்சு புஷ்பம் அடி பாதகத்தி உள்பாவடை இல்லாமல் கேரம் போர்டு கவரை கட்டிட்டு வந்திருக்கு அது தாலி இல்லை கண்டுக்குட்டி மூக்கனா கயிறு நல்லா பாரு யாருன்னு புஷ்பம் யாருன்னு அவதான் மெத்தப்படியா என்னபடியா மெத்தே என்னடி பேசுற அசிங்க பேச்சு யார் நீங்க நான் வந்து உங்க நாத்தனா நாத்தனா நீங்க என்ன சொல்லலாம் கடுப்பாயிரம் அப்புறம் என்ன நாத்தனா எப்படி நாத்தனா எப்படி நாத்தனா எப்படின்னு கேக்குறீங்க எப்படி நாத்தனா எப்படி நாத்தனா ஆமா ஒரு ஏத்தனார் நீங்க நாத்தனார் ஐயே எதை என்னன்னு தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க நாத்தனாருங்கிறீங்க உருளைக்கிழங்கு ஏத்த சொன்னா கருணக்கிழங்கவே ஏத்திட்டா ஆமாத்தா அண்ணே என்ன நடக்குதுங்க இவங்க யாருன்னே தெரியல என்ன நாத்தரான்னு சொல்றாங்க எனக்கு நாத்தரனா உனக்கு என்ன பொண்டாட்டியா ஐயோ அப்ப இந்த பிள்ளையோட நிலைமை அதை நான் ஆங்காங்க அனுப்பிடுவேன் எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த அவங்களை அங்க பாரு சொல்லி ஐயோ பூச்சி மருந்து போட்டே அதே பூச்சிக்கொல்லி நோய் வெட்டுது மாமா சரியான அரிப்படுத்த முண்டையா இருப்பா ஒரு தீயை எடுத்துட்டு வா பொருதி விடுறேன் அண்ணே என்னண்ணே ஏன் இப்படி ஆயிட்டீங்க அங்க பாரு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது இந்த பிள்ளை பரவ இருந்துட்டே இருக்கு அந்த பிள்ளைக்கு மட்டும் இல்ல உங்க அண்ணனுக்கும் ஏய் எங்க அங்க ஒரு முடையோ ஹலோ 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 புஷ்பம் எப்பா அந்த டான்ஸை நான் பார்க்கல எங்கப்பா தங்கச்சி பறவை ஊரம் சீக்கு வந்துடும் போதும் தாக்கி வாரு சின்ன சின்ன செம்பருத்தி கூட்டங்களா மச்சான் தங்கச்சிக்கிட்ட என்ன காமிச்சிங்க கிளுகிழுப்பு எங்க ஒரு தடவை அந்த நீர் குஞ்ச காமிங்க உனக்கு வா நேத்து ஈண்டா ஆன தும்பிக்கை காட்டு சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி கூட்டங்களா சின்ன சின்ன பச்சைகளா செம்பருத்தி தொட்டைகளா மச்சான் கிளுகிளுப்பு தெரியுது மச்சான் கவட்ட அடியா விழுந்துருச்சு தோடு குழலாடு ஆட சி கரும்பு அதை பாக்குறதுக்கு அண்ணே பொட்ட கண்ணங்கரேன்னு இருக்குண்ணே ஏறுமா மாடு அடே மாமா ரொம்ப ஆடி போய் வேர்த்து போயிருக்கு ஐயோ என்ன பீமா நடிக்குது வெளிமே சரண் தவ மொழிவல் வருவாங்க ஐயோ மச்சான் மச்சான் என் புஷ்பம் ஒரு நிமிஷம் வாங்கலே மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள உங்களுக்கும் புஷ்பத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு ஆமா வளகாப்புக்கெல்லாம் எதுவும் சொல்லி விடுவீங்களா இல்ல என்ன மச்சான் வளகாப்புவா எங்க வச்சுக்கலாம் மச்சான் சுடுகாட்டை சுத்தம் பண்ணிட்டு வச்சுக்கிறோம்